நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது உண்மையாவே ஒரு அருமையான சர்ப்ரைஸ் வினை. பை தி வே, என்ன மட்டும் லஞ்ச் கூட்டிட்டு வந்திருக்கியே, என்ன விஷயம்? அத்தைக்கு ட்ரீட் கொடுக்க ஏதாவது காரணம் இருக்கணுமா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை. நாம 2 பேரும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். குட் தாட். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வீட்ல இருந்து கிளம்பும் போது அப்பா எங்க போக விடாம தடுப்பாரோன்னு பயந்தேன். இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம சடனா ஃபிக்ஸ் பண்ணதாச்சே. அவர்கிட்ட தான் நம்ம பெர்மிஷன் கேட்கவே இல்லையே. பட் தேங்க் காட் அவர் நம்மள விட்டுட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எக்ஸ்கியூஸ் மீ சார். தேங்க்யூ. வினய், நான் சூப் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்ன சாப்பிடுற? அத்தை எனக்குன்னு தனியாக எதுவும் ஆர்டர் பண்ண வேணாம். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதே நானும் சாப்பிட்றேன். என்ன விஷயம்? அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துட்டே போற. 2 ஸ்வீட் கார்ன் சூப். ஓகே சார். தேங்க்யூ. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வினய்? உன் முகம் இருக்கு இல்லையா, அது எந்த உண்மையையும் என்கிட்ட இருந்து மறைக்காத. எனக்கு தெரியும் நீ என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிற. சரி சொல்லு, என்ன விஷயம்? போச்சா? மாலத்தி பர்ஸையும் மொபைலையும் இங்கே வச்சுட்டு போயிட்டா. அப்புறம் பஸ்ல எப்படி டிக்கெட் எடுப்பா? வெரி நைஸ். நல்லா மாட்டிக்கிட்டு முழிக்கட்டும். இங்கே பாருங்க அத்தை. அத்தை எனக்கு தெரியும் நீங்கள் எதை நினச்சி கவலைப்படுறீங்கன்னு. அது என்னோட பாதுகாப்பு நினச்சி தானே. ஆனால் அத்தை நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம அதுக்காக வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியுமா? எதிரியும் அதை தான் எதிர்பார்க்குறான், பயந்து நம்ம வீட்டில் இருக்கணும்னு. அப்புறம் அத்தை, சின்ன வயசுலேயே நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு, இல்லையா? அத்தை, சின்ன வயசுன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நான் ஒரு நாள் ஸ்கூலை விட்டு வந்ததும் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன். அது யாரோ என்னோட லஞ்ச் பாக்ஸை திருடி சாப்பிட்றாங்கன்னு. நீங்கள் அப்போ சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. தப்பு பண்ணுறதுலே பெரிய தப்பு அந்த தப்பு பொறுத்துக்கிறது தானே, இல்லையா அத்தை? அன்னையிலிருந்து நான் ஒரு முடிவு பண்ணேன், என் லஞ்ச் பாக்ஸை யாரும் திருட விடல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இவனை மட்டும் விட்டுருவேன்? அத்தம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைங்க ப்ளீஸ். எப்படி பேசி சம்மதிக்க வைக்கணுங்கிற வித்தை உன்னை விட்ட வேற யாருக்குமே தெரியாது. அதனாலதான் நீ இந்த ஜெனரேஷன்ல பெஸ்ட் லாயரா இருக்க. ஊருக்கு வேணா நான் லாயரா இருக்கலாம், உங்களை பொறுத்த வரைக்கும் நான் குழந்தை தான். நான் உங்ககிட்ட பெர்மிஷன் தான் கேட்டேன். நீ இது வரைக்கும் கேட்டு நான் எதையாவது ஒத்துக்காம இருந்திருக்கனா என்ன? இப்ப வேண்டான்னு சொல்றதுக்கு போ. நான் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டேன். தேங்க்யூ. ஆனா வினய், நீ ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். கண்டிஷனா? அத்தை, நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் ஒத்துக்கிறேன். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். பாரு, நான் உனக்கு ஒரு gift தருவேன். நீ அந்த கிஃப்டை எடுத்துக்கிட்டு தான் ஹனிமூனுக்கு போகணும். அத்தம்மா, ஒன்று என்ன 100 கொடுத்தாலும் எடுத்துட்டு போறேன். ரியலி? டன். டன். இந்த பொண்ணால பாரு எவ்வளவு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கு. இன்னைக்கு என்ன லிஃப்ட் கேட்க வச்சா, நாளைக்கு பிச்சே எடுக்க வைக்க போறா. வெரி குட். லிஃப்ட்.
அண்ணா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா. அப்படியா? அப்ப அதான் விஷயமா? ஆமாங்கண்ணே. அப்ப பஸ்ல ஏறினது எனக்கே தெரியாதுன்னா பாத்துக்கங்களேன். போகட்டும் விடுங்க. ஆனா பேக் எல்லாம் விட்டுட்டு போயிட்டா? அட பொண்ணுங்களே இப்படிதான் தம்பி. சரியா சொன்னீங்க. அவங்கள யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. நீ எவ்வளவு புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றியோ அந்த அளவுக்கு நீ குழப்பம் அடைஞ்சிருவ. சரியா சொன்னீங்க. 100% கரெக்ட். ஆனா இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு தம்பி. என்ன? அவங்க இல்லாம நம்மளால வாழவே முடியாதே. பாயிண்ட் தான். இப்ப உன்னையே எடுத்துக்கியா, நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக எவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. என்ன? அண்ணா அவ ஒண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. இன்னும் உங்களுக்கு சரக்கு அடிக்க டைம் கூட ஆகல, அதுக்குள்ள உளறீங்க. அட உன்னை பார்த்தா அப்படிதான் தோணுச்சு. என்னண்ணே தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்க. அட என்னண்ணாச்சு? கொஞ்சம் இருப்பா, என் போன் அடிக்குது, இரு பேசிடுறேன். வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க, நிறுத்திட்டு பேசுங்க. அட என் போன் அடிக்கலப்பா, உன்னோடதுன்னு நினைக்கிறேன். இல்லையே என்னோடது இல்ல. ஆச்சரியமா இருக்கு. உன் போன் அடிக்கல, என் போன் அடிக்கல, அப்ப யார் போன் தான் அடிக்குது? அந்த பொண்ணோட போன் அடிக்குது. ஓ, அந்த பொண்ணோட போன் அடிக்குதா? எடுத்து பேசு. ஆஹா அண்ணி. ஹலோ ஹலோ விஸ்வா, நேயா மாலதி எங்க? அண்ணி மாலதி தூங்கிக்கிட்டு இருக்கா, எழுப்பவா? தூங்குறலா? ஆமா அண்ணி, ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. நீங்க சொன்னீங்கன்னா நான் எழுப்பி விடுறேன். இல்ல வேண்டாம், முடிச்ச உடனே அப்புறமா கால் பண்றேன். அம்மா இப்ப எங்க இருக்கீங்க? அண்ணி ஆக்சுவலி நாங்க ஒரு ஹைவேல மாட்டிக்கிட்டோம். இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 2 கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் அவளை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். அட கடவுளே, திரும்பவும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அண்ணி நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம், நான் இருக்கல. நான் பத்திரமா அவளை கொண்டு போய் சேர்த்துறேன். மாலதி எழுந்த உடனே நானே அவளை உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரி விஸ்வா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீங்க நிம்மதியா இருங்க. பாய் பாய். தப்பிச்சிட்டேன். ஒரு விஷயம் தம்பி, பொய் சொல்லி தப்பிக்கிறது ஒண்ணும் பெரிய புத்திசாலித்தனம் ஒண்ணும் இல்ல, புரியுதா? அப்படி இல்லைண்ணே, சொல்றத கேளுங்க. ஒருவேளை நான் அன்னைக்கு உண்மையை சொல்லிட்டேனா, அதாவது உங்க தங்கச்சி பர்ஸையும் விட்டுட்டு போனையும் விட்டுட்டு எங்கே மறைஞ்சிட்டான்னு சொன்னா டென்ஷன் ஆயிடுவாங்களா இல்லையா? உண்மையை சொல்லி அவங்க மனசை நோகடிக்கிறத விட பொய் சொல்லி சமாளிச்சிட்டா அவங்களாவது நிம்மதியா வீட்டுல இருப்பாங்கல்ல. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, நீ சொல்றது ரொம்ப சரிதான். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எந்த நிலைமையில இருக்காளோ. அண்ணா அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அட ஃப்ரெண்டு தானப்பா. அவ எனக்கு ஃப்ரெண்டு கூட இல்ல. அட அப்ப பொண்ணு தானப்பா. அதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. முதல்ல வண்டி எடுங்கண்ணே. சரி சரி, உடனே போய் பிடிச்சிடலாம். ஆமா சரியா சொன்னீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ரோடு வெறும் மனுஷங்களுக்காக மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஆடு மாடுங்களுக்காகவும். ஹலோ ப்ளீஸ் 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 நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. தேங்க் யூ தேங்க் யூ. போ போ போ, எல்லாரும் தேங்க்ஸ். போலாம் போலாம் போலாம். என்னாச்சு? எனக்கு இப்பதான் விஸ்வா ஃபோன் பண்ணா. அவங்க பெரிய டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டாங்களா. ஓ, அப்போ அவங்க ரிஷிகேஷ் போறதுக்கு லேட் ஆகுமே. அது நினைச்சாலே எனக்கு டென்ஷனா இருக்கு. டென்ஷன் இருக்கு. டிராஃபிக் கிளியர் ஆனதும் அவங்க போயிட போறாங்க. டோன்ட் வரி, டைமுக்கு போயிடுவாங்க. எனக்கு இந்த விஷயத்த நம்ம வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இது நம்ம யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டோம்னா எல்லாரும் வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். நீ சொல்றதும் சரிதான். டோன்ட் வரி, நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு வரேன். சரி ஓகே.
மிஸ்ஸஸ் வினய் நீங்கள் உங்கள் துணியெல்லாம் ஷெல்ஃபில் வைக்க வேண்டாம், பேக்கில் வச்சா போதும். பேக்லயா? ம், ஏன்னா ஹனிமூனுக்கு இந்த ஷெல்ஃபையும் நம்மளால தூக்கிட்டு போக முடியாதுல்ல. என்ன பெரியம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? எஸ் மை லார்ட், சீக்கிரமா பேக் பண்ணு, நாம நாளைக்கு ஹனிமூன் போறோம். நாளைக்கா? ம், அதோட என்னோட ட்ரெஸ்ஸையும் நீ எடுத்து வை. சரிங்க. அப்புறம் ஹனிமூனுக்கு நிறைய ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதாவது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம போற இடத்துல ஷாப்பிங் பண்ண போறோம், அப்புறம் எதுக்கு நிறைய ட்ரெஸ், அதுக்காக தான் சொன்னேன். அதுவும் இல்லாம கல்யாணம் ஆனதுலேருந்து நான் இதுக்காக தான் பொறுமையாக காத்திருந்தேன். ஹனிமூன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ட்ரை பார்த்துடலாமா? வினய், உங்களுக்கு ஒன்றும் ஆகலல்ல? எனக்கு எனக்கு ஒன்றும் ஆகல, நல்லா தான் இருக்கேன். ஏன் சிரிக்கிற? ஹனிமூன்ல பண்ண வேண்டிய வேலைய அங்க போய் பண்ணாதான் நல்லா இருக்கும். அங்கிள், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? இதுல என்னமா இருக்கு, தாராளமா பண்ணு. என்னாச்சு, பஸ் விட்டுட்டியா? ஆமா அங்கிள், அப்படின்னே வச்சுக்கோங்க. ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ. எஸ்டிடிக்கு 20 ரூபாய், லோக்கல் காலுக்கு 5 ரூபாய், 2 நிமிஷம் ஒரு கால். என்ன என்ன இவ்வளவு ரேட் சொல்றீங்க? இதுக்கு தங்கமே வாங்கிடலாம் போல இருக்கே. இது ஜாஸ்தியா இருக்குன்னா நீ வேற ஏதாவது கடையை பார்த்து தான் போகணும். ஒரு நிமிஷம் நடுமா. இங்க பக்கத்துல எந்த எஸ்டிடி பூத்துமே இல்ல. அங்கிள், ப்ளீஸ் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டா? ஏற்கனவே சொன்னனே, தாராளமா பண்ணிக்க. நான் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு சேவை பண்ண தான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அங்கிள், என்கிட்ட இப்ப காசு இல்ல. என் போனையும் பர்ஸையும் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆச்சோ நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மணி ஆர்டர்ல அனுப்பி வைக்கிறேன். நீங்க அட்ரஸ் கொடுத்தா போதும். பெரிய தில்லாலங்கடியா இருப்ப போல இருக்க. காசு இல்லாம கடைக்கு வந்ததே தப்பு, இதுல கடன் வேறயா? என்ன பார்த்தா உனக்கு சொந்தக்கார மாதிரி தெரியுதா? இது ஒண்ணு தர்ம சத்திரம் இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணு. அங்கிள், ரொம்ப அர்ஜென்ட் ப்ளீஸ். இந்த கதையெல்லாம் வேற ஏதாவது மாங்கா மடையங்கிட்ட சொல்லு. அதுவும் இல்லாம இந்த சுத்து வட்டாரத்துல ஒரு எஸ்டிடி பூத் கூட கிடையாது. அங்கிள், அதான் நான் கெஞ்சி கேக்குறேன். ஏன் என் நிலைமையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு ஃபோன் தானே. ப்ளீஸ் ஆளை விடு. சரி, இதுல இருந்து ஒண்ணே ஒண்ணா தான் எடுத்துக்கிறேன். காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல, பட்டினி. காசு இருந்தா பிஸ்கட் எடு. கையில காசு, வாயில பிஸ்கட். வீட்ல இருந்து வரும்போது வெறும் வாயோட வருவியா? வரும்போது கையில காசு கொண்டு வரணுங்கிறது தெரியாதா? கிளம்பு. அண்ணா 2 சிப்ஸ் பாக்கெட்டு, 2 பிஸ்கட் பாக்கெட்டு, அப்புறம் 2 வாட்டர் பாட்டில் கொடுங்க. இந்தாங்க எல்லாம் உங்களுக்கு தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இவர் விக்கிறது ஃபுல்லா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அந்த பிஸ்கட் ஃபுல்லா புழுவா இருக்கு. தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஏய், என்ன சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவளுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்தாங்க எடுத்துக்கங்க, நல்லா தான் இருக்கு. எடுத்துக்கங்க. இவர் போய் சொல்றாரு, நம்பாதீங்க. இது எல்லாத்துலயும் புழு இருக்கு. இவர் போய் சொல்றாரு. ஏய், கண்ணால பாத்தேன். போங்க வேற நல்ல கடையை பார்த்து சாப்பிடுங்க. சார் புழுவெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நல்லா தான் சார் இருக்கு. இவ போய் சொல்றா. வாங்க சார், வாங்கிக்கங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார், நல்ல ஐட்டம் சார். இந்தாங்க சார், வாங்கிட்டு போங்க சார். ஏய் ஒண்ணா, உன்னால எனக்கு காலையில வர வேண்டிய வருமானமே போச்சு. ஒரே ஒரு ஃபோன் படிக்கிறேன்னு எவ்வளவு கெஞ்சி கேட்டீங்களா? ஏய், இன்னொரு தடவை உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், அவ்வளவுதான் காலி பண்ணிடுவேன். போ. வினய், விஸ்வா எங்க இருக்கான்னு தெரியுமா? மாலத்திய விட்டுட்டு வரேன்னு போனவன் இன்னும் ஆளே காணோம். நானும் அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். மறுபடி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்.
அதனால நான் தான் விஸ்வாவை மாலதியை ஜாக்கிரதையாக வண்டியில் கொண்டு போய் வீட்டில் விட்டு வர சொல்லியிருக்கேன். அதுக்கு அவன் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டிரைவரையே அனுப்பியிருக்கலாம்ல. வந்து அத்தை, இன்னைக்கு நம்ம வீட்டு டிரைவர்ஸ்லாம் லீவில் இருக்காங்க, அதான் அவனை கூட்டு போய் விட சொன்னேன். இல்லனா டாக்ஸி புக் பண்ணிருக்கலாமே வினய், அதுல போயிருப்பாளே. அவன சின்ன குழந்தையா? அத்தம்மா, நான் தான் ரிஷிகேஷ்லேருந்து மாலதியை கூப்பிட்டு வந்தேன். அவள் திரும்பவும் அவள் வீட்டுக்கு போகும்போது ஜாக்கிரதையாக போகிறது என்னோட பொறுப்பு இல்லையா? ஆனால் அத்தை, ட்ரெயினில் தனியாக போகிறது எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் டாக்ஸியில் போகிறது அவ்வளோ சேஃபாக இருக்காது. அதான் விஸ்வாவை கூட அமிச்சேன். எது எப்படியோ அவ இந்த வீட்டை விட்டு போனா அதுவே போதும். இன்னும் கொஞ்ச நாள் அவ இந்த வீட்டுல இருந்திருந்தான்னா என் நிம்மதியே போயிருக்கும். வினய், நீ யோசிக்கிற அளவுக்கு கூட என்னால யோசிக்க முடியல. பட் டோன்ட் வரி. எந்த நிலைமையில விஸ்வா அவளை கூட்டிட்டு போக வேண்டி வந்ததுன்னு நான் அப்பா கிட்ட விளக்கமா சொல்றேன். சரிங்க அத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா ஏலன் சாப்பிடுங்க அக்கா. அக்கா என்னோட லஞ்ச் சாப்பிடுங்க. அக்கா ஏலன் சாப்பிடுங்க. அக்கா ஏலன் சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன். எதையுமே மிச்சம் வைக்க மாட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இல்லைன்னா பட்னி குழந்தை இங்கே செத்து போயிருப்பேன். தனி அண்ணா, அந்த பஸ்ல தான் போனா. சீக்கிரமா போங்க, அந்த பஸ்ஸை பிடிங்க. போங்க போங்க. கவலைப்படாத தம்பி, போங்க, உடனே சீக்கிரம் பறந்து போங்க. போய் அந்த வண்டியை பிடிச்சிடலாம். எல்லாரும் ஸ்கூல் கட் அடிச்சிட்டீங்களா? இல்ல ஸ்கூல்ல ஏன் லஞ்ச் சாப்பிடல? பசிக்கல. உனக்கு தெரியுமா, என் அக்கா கூட டீச்சர் தான். உங்கள மாதிரி சின்ன பசங்களுக்கு கிளாஸ் எடுப்பா. அப்புறம் உங்க ஏஜ்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஜோக் சொல்லட்டா? ஒரு பூனை யானை என்னன்னு கூப்பிடும் தெரியாதா? மியா. இன்னும் சீக்கிரமா போங்கண்ணா, பஸ்ஸை பிடிக்கணும். போங்க நீ போங்க. கவலைப்படாதப்பா, பிடிச்சிடலாம். யோ, யாரே நீ? எதுக்கு அண்ணா, அப்படி அண்ணா, அண்ணா, ஒரு நிமிஷம். சாரி. நீ சாய் எவ்வளவு கிடைச்சதா? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ். உங்க வண்டியில ஒரு பொண்ணு ஏறனால. பொண்ணா? ஆ. எந்த பொண்ணு? ரிஷிகேஷ் பொண்ணு. அட, அந்த லூஸ் பொண்ணு பத்தி கேக்குற? ஆ, ஆ, ஆ. டிக்கெட்டுக்கு பணம் இல்லாம வந்துட்டா. ஓசில பயணம் பண்ணலாம்னு பார்த்தா என்ன பண்ணீங்க? கழுத்தை பிடிச்சி கீழே இறக்கி விட்டேன். அவளை இறக்கி விட்டுட்டியா? ஆமா. நீ மனுஷனா இல்ல மிருகமா? அண்ணா எங்க இருந்து கிளம்பி வந்துருவானுங்க. டிரைவர், வண்டியட. அண்ணா, அவளை அங்கேயே இறக்கி விட்டுட்டாங்களா? அப்படின்னா வண்டியில உட்காரு, நம்ம வந்த வழியில போய் தேடி பார்க்கலாம். நீ எதை பத்தி கவலைப்படாத தம்பி. வண்டி எப்படி பறக்க போகுது பாரு. ஒரு கதை சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு மான் சுதந்திரமா சுத்தி தெரிஞ்சுதான். அப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த காட்டுல ஒரு புலி வந்துருச்சான். அப்புறம் என்ன நடக்கும்? அந்த புலி அந்த மானையே துரத்திச்சான். விஸ்வா! விஸ்வா! விஸ்வா, நில்லு! விஸ்வா! விஸ்வா, ப்ளீஸ் நில்லு விஸ்வா! 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 விஸ்வா, ப்ளீஸ் நில்லு! அண்ணா, நிறுத்துங்க. அந்த பொண்ணு வந்துட்டா. அந்த பொண்ணு தான். நிறுத்துங்க. இதை விட்டுட்டு எங்க போயிட்ட? நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? வழியே தெரியாம எங்கெங்கேயோ அலைஞ்சேன். எங்க போன? நானா போனேன்? கள்ளி. ஒண்ணு ரொம்ப அழகா இருக்கு. கடவுளே, இந்த ஜோடியை சந்தோஷமா வாழ வை.
ஐம் சாரி அண்ட் தேங்க்யூ. சமயத்துல வந்து காப்பாத்திட்டேன்.